பச்சை புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துட்டு ஒரு தக்காளியை நல்லா கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி அந்த புளி தண்ணிக்குள்ளே போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் கையிலேயே. 10 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸாக ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கையாலேயே ரெண்டையும் நல்லா பெசரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கலாம். இதை எடுத்து அந்த கலக்கி வச்சுருக்கிற ரசக்கலவைக்குள்ளே இதை போட்டுடலாம். இப்போ பெசரி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கணும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கலந்துக்கிறேன் இதில். இப்போ கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை, பச்சையாக புளி இருக்கிறதுனால இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு மல்லித்தலை தூவியாச்சு, அவ்வளோதான், ரசம் ரெடி. இப்போ சூடான சாப்பாட்டில் இப்படி போட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அரசி கமகம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.